குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அடிஷ்னல் டீடைல் கமெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்னா டிஎம்எல் கமெண்ட்ஸ், அதாவது டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ் கமெண்ட்ஸ் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருப்போம். அந்த டிஎம்எல் கமெண்ட்ஸில் இன்சர்ட் கமெண்ட், டெலிட் கமெண்ட், அப்டேட் கமெண்ட் இதை பற்றி நம்ம பார்த்தோம். ஓகே, இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்ப்போம்னா அடிஷ்னல் டீடைல் கமெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அடிஷ்னல் டீடைல் கமெண்ட்ஸில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கமெண்டோட பேர் வந்து என்னென்னா ஆல்டர் கமெண்ட். நமக்கு ஆல்டர்னா ஆல்ரெடி என்னென்னு தெரியும். ஆல்ரெடி இருக்கிற ஒரு வேல்யூவை ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறது பேர் தான் நம்ம வந்து ஆல்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இங்கே என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். த ஆல்டர் கமாண்ட் இஸ் யூஸ்டு டு ஆல்டர் த டேபிள் ஸ்ட்ரக்சர் லைக் adding a column, renaming the existing column, change the data type of any column or size of the column or delete the column from the table. It is used in the following way. இந்த ஆல்டர் கமாண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா டேபிளோட ஸ்ட்ரக்சரை நம்ம மாற்றலாம், ஆல்டர் பண்ணலாம். ஓகே, அதை எப்படி மாற்றுறது அப்படின்னா அதில் வந்து இந்த ஆல்டர் கமாண்ட்லேயே உள்ள சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஆல்டர் கமாண்ட் வச்சு நம்ம ஒரு புது காலத்தை ஆட் பண்ணலாம், ஆல்ரெடி இருக்கிற காலத்தை நம்ம ரீநேம் பண்ணலாம். தேர்ட் ஒன் வந்து அந்த காலத்தில் இருக்க டேட்டா டைப்பை நம்ம மாற்றலாம். நெக்ஸ்ட் வந்து அந்த காலத்தோட சைஸை நம்ம வந்து மாற்றலாம். சப்போஸ் இப்போ ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்னு வச்சிங்களேன், இப்போ நேமில் வந்து நான் வந்து 10 கேரக்டர்ஸ் தான் கொடுக்க முடியும்னா இந்த ஆல்டர் கமாண்ட் வச்சு நம்ம 20 கேரக்டர்ஸாக 30 கேரக்டர்ஸாக நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், கம்மி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு காலத்தை ஒரு டேபிள்லேருந்து ஃபுல்லாக டிலீட் பண்ணிடலாம். இது எல்லாமே நம்ம ஆல்டர் கமாண்ட் வச்சு பண்ண முடியும். கீழே ஒரு சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சின்டாக்ஸ் வந்து எதுக்குன்னா ஒரு டேபிளில் ஒரு புது காலம் ஆட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் தான் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அதை பார்ப்போம் வாங்க. ஆல்டர் டேபிள், டேபிள் நேம், ஆட் காலம் நேம், டேட்டா டைப், சைஸ். ஃபஸ்ட் இந்த ஆல்டர் டேபிள் அப்படின்றது வந்து கீவேர்டு. நெக்ஸ்ட் டேபிள் நேம், அதாவது நீங்கள் எந்த டேபிளில் இந்த காலத்தை ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த டேபிளோட நேம் வந்து அங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆட்ன்றது ஒரு கீவேர்ட். நெக்ஸ்ட் காலம் நேம், அதாவது நீங்கள் புதுசாக ஆட் பண்ண போகிற காலமோட நேம், அதாவது உங்கள் இஷ்டம் தான். அந்த புதுசாக ஆட் பண்ண போகிற காலமோட நேம் வந்து நீங்கள் தரணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற காலம் என்ன டேட்டா டைப்பில் இருக்கணும், இன்டீஜரா, கேரக்டரா, ஃப்ளோட்டா அப்படின்னு எந்த டேட்டா டைப்போ அதை மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் சைஸ், இன்டீஜர் டேட்டா டைப்புக்கு வந்து சைஸ் வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நீங்கள் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் கொடுத்தா சைஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். டு ஆட் அ நியூ காலம் அட்ரஸ் ஆஃப் டைப் கேரக்டர் டு த ஸ்டூடெண்ட் டேபிள் த கமாண்ட் இஸ் யூஸ்ட் as ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட் ஆட் அட்ரஸ் கேரக்டர். நம்ம சின்டெக்ஸில் பார்த்த மாதிரி ஆல்டர் டேபிள்ன்றது ஒரு கீவேர்ட். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ன்றது அந்த டேபிள் நேம், அதாவது இங்கே ஸ்டூடெண்ட்னு டேபிள் தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட் தான் அந்த டேபிளோட நேம். ஸோ அங்கே வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு ஆட்ன்றது கீவேர்ட். நம்ம புது காலத்தோட பேர் வந்து அங்கே மென்ஷன் பண்ணணும். நம்ம ஆட் பண்ண போகிற காலமோட பேர் வந்து அட்ரஸ். ஸோ அங்கே அட்ரஸ் மென்ஷன் பண்ணிட்டோம். அது வந்து என்ன டேட்டா டைப் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். அது வந்து கேரக்டர் டேட்டா டைப். ஏன்னா அட்ரஸ்னால கேரக்டர்ஸ், வேர்டிங்ஸ் தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து கேரக்டர் டேட்டா டைப் அப்படின்னு நம்ம போட்டுறோம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு டேபிளில் எப்படி ஒரு காலத்தை ஆட் பண்ணுறது பார்த்தோம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு காலத்தில் எப்படி அந்த காலத்தோட டேட்டா டைப்போ அல்லது அந்த காலத்தோட சைஸ் எப்படி மாற்றுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிற கீவேர்டு வந்து என்னென்னா மாடிஃபை. அங்கே ஆடுக்கு பதிலாக நம்ம இங்கே மாடிஃபை அப்படின்ற கீவேர்டு வந்து யூஸ் பண்ண போகிறோம். டு மாடிஃபை எக்ஸிஸ்டிங் காலம் ஆஃப் த டேபிள் த ஆல்டர் டேபிள் கமாண்ட் கேன் பி யூஸ்ட் வித் மாடிஃபை கிளாஸ் லைக் வைஸ். கீழே சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆல்டர், நெக்ஸ்ட் டேபிள் நேம், மாடிஃபை, காலம் நேம், டேட்டா டைப், சைஸ். ஃபஸ்ட் அந்த ஆல்டர்ன்ற கீவேர்டு வந்து நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தே ஆகணும். நெக்ஸ்ட் வந்து எந்த டேபிள் நீங்கள் ஆல்டர் பண்ண போகிறீங்க, ஸோ அந்த டேபிளோட நேம் அங்கே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து மாடிஃபை. இந்த மாடிஃபைன்ற கீவேர்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த மாடிஃபை கீவேர்டு இருந்தால் மட்டும்தான் அந்த கமாண்ட் வந்து புரிஞ்சுக்கும். அதாவது நீங்கள் ஒரு டேட்டா டைப்பை மாற்றணுமா இல்லை அந்த காலமோட சைஸை மாற்றணுமான்னு புரிஞ்சுக்கும். நெக்ஸ்ட்டு காலம் நேம், எந்த காலத்தில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க, மாடிஃபை பண்ண போகிறீங்கன்ற அந்த காலத்தை வந்து நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் டேட்டா டைப், புது டேட்டா டைப், அதாவது நீங்கள் மாற்ற நினைக்கிற டேட்டா டைப் அங்கே மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் சைஸும் அதே மாதிரி தான், நீங்கள் மாற்ற நினைக்கிற சைஸை வந்து அங்கே மென்ஷன் பண்ணணும். ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட் மாடிஃபை அட்ரஸ் கேர் 25. இங்கே மேலே வந்து சின்டாக்ஸில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. அங்கே ஆல்டர் டேபிள் அதுக்கப்புறம் தான் டேபிள் நேம் வரணும். ஆனால் சின்டாக்ஸில் வெறும் ஆல்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் எழுதும்போது ஆல்டர் டேபிள் அப்படி போட்டால் மட்டும் தான் மார்க் தருவாங்க. ஆல்டர் டேபிள், டேபிள் நேம், மாடிஃபை, காலம் நேம், டேட்டா டைப், சைஸ். கீழே அந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட், அதாவது ஸ்டூடெண்ட் டேபிள் தான் நம்ம வந்து மாடிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட் அங்கே மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மாடிஃபை கீவேர்ட். நெக்ஸ்ட் காலம் நேம், எந்த காலத்தில் நீங்கள் மாற்ற போகிறீங்களோ அந்த காலத்தோட நேம். அட்ரஸ், நம்ம ஆல்ரெடி முன்னாடி டிஃபைன் பண்ண மாதிரி அட்ரஸ் என்ற சேம் காலம் தான். அங்கே வந்து நம்ம டேட்டா டைப் மாற்றல. ஸோ நார்மலாக அங்கே கொடுத்த மாதிரி இங்கே கேர் அப்படின்னு கொடுத்துட்றோம். அங்கே வந்து நம்ம சைஸ் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ஆடு, அதாவது ஒரு டேபிள் எப்படி காலத்தை ஆட் பண்ணுறது அப்படின்னு இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளில் நம்ம வந்து சைஸ் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் இங்கே சைஸ் வந்து நம்ம 25 மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் வாங்க. The above command will modify the address column of the student table now to hold 25 characters. அதாவது இந்த டேபிளை எக்ஸிக்யூட் பண்ண பிறகு அந்த அட்ரஸ் அப்படின்ற காலத்தில் நம்ம
மேக்ஸிமம் 25 கேரக்டர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷனை நம்ம இப்போ தான் கொண்டு வந்திருக்கோம். அதாவது நம்ம மாடிஃபை பண்ணியிருக்கோம். அதில் வந்து அன்டிஃபைனாக இருந்தது, நம்ம எவ்வளோனா கொடுத்துக்கலாம் அப்படின்றது. ஆனால் இப்போ நம்ம லிமிட் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 25 வரைக்கும் மட்டும் தான் நம்ம வந்து ஆட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம மாடிஃபை பண்ணியிருக்கோம். அந்த காலமோட சைஸ் வந்து நம்ம மாடிஃபை பண்ணியிருக்கோம். The alter command can be used to rename an existing column in the following way. ஓகே, நம்ம இப்போ என்ன பார்த்தோன்னா ஒரு காலமோட டேட்டா டைப் மற்றும் அந்த காலமோட சைஸ் எப்படி மாற்றுறதுன்னு தான் பார்த்தோம். அதுக்காக நம்ம மாடிஃபை அப்படின்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஒரு காலமோட நேம் எப்படி நம்ம ரீநேம் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற கீவேர்டுங்க என்னென்னா ரீநேம். கீழே சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆல்டர் டேபிள் நேம் ரீநேம் ஓல்டு காலம் நேம் டு நியூ காலம் நேம். இங்கேயும் அந்த சேம் மிஸ்டேக் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து ஆல்டர் டேபிள் அப்படின்னு வந்துருக்கணும், ஆனால் ஆல்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க சின்டாக்ஸில். ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணிங்க. இந்த எல்லா இடத்துலையும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க போல இருக்குது. ஆல்டர் டேபிள் அப்படின்னு பார்த்தீங்க. ஃபஸ்ட் அந்த ஆல்டர் டேபிள் அப்படின்றது கீவேர்ட். நெக்ஸ்ட் டேபிள் நேம், எந்த டேபிளில் நீங்கள் வந்து ஒரு காலத்தை ரீநேம் பண்ணி போகிறீங்களோ அந்த டேபிளோட நேம் வந்து அங்கே மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரீநேம் அப்படின்றது கீவேர்ட். அதுக்கடுத்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் காலம் நேம், அதாவது இப்போது அந்த காலமோட பேர் என்ன இருக்குது அந்த காலமோட நேம் அங்கே மென்ஷன் பண்ணுங்கள். டூன்றது ஒரு கீவேர்ட். நெக்ஸ்ட் நியூ காலம் நேம், நீங்கள் என்ன புதுசாக காலம் பேர் வைக்க போகிறீங்களோ அந்த காலமோட நேம் வந்து அங்கே மென்ஷன் பண்ணுங்கள். கீழே அந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கரெக்டாக புரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், டு ரீநேம் த காலம் அட்ரஸ் டு சிட்டி த கமாண்ட் இஸ் யூஸ்ட் அஸ். இங்கே என்ன பண்ண போகிறோம்னா அட்ரஸ்ன்ற காலம் நம்ம சிட்டின்ற பேர் வச்சு நம்ம மாற்ற போகிறோம். ஆல்டர் டேபிள் அந்த கீவேர்ட். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் டேபிள் தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட் அப்படின்றத அங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ரீநேம்ன்றது கீவேர்ட். நெக்ஸ்ட்டு எக்ஸிஸ்டிங் நேம், அதாவது இப்போது நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அட்ரஸ் அப்படின்னு தான் நம்ம வந்து பேர் கொடுத்தோம் ஃபஸ்ட் கமெண்டில். ஆல்டரில் ஃபஸ்ட் கமெண்டில் நம்ம அட்ரஸ் அப்படின்னு சொல்லி தான் ஒரு காலமே ஆட் பண்ணணும். ஸோ அந்த அட்ரஸோட காலம் வந்து நம்ம நேம் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸிஸ்டிங் காலம் வந்து அங்கே அட்ரஸ். ஸோ அட்ரஸ் கொடுத்துருங்க. டூன்றது கீவேர்ட். நெக்ஸ்ட்டு நம்ம புதுசாக என்ன பேர் மாற்ற போகிறோம் அந்த காலத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போது இந்த கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண பிறகு என்ன ஆகும்னா இந்த காலத்தோட நேம் அட்ரஸ் இருக்குல்ல, அந்த காலத்தோட நேம் வந்து அட்ரஸுக்கு பதிலாக சிட்டியாக சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பார்த்தோம்னா ஒரு இருக்கிற காலமோட நேம் எப்படி ரீநேம் பண்ணுறதுன்னு தான் பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு காலமை ஒரு டேபிள்லேருந்து எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். The alter command can also be used to remove a column or all columns. For example, to remove a particular column, the drop column is used with the alter table to remove a particular field. The command can be used as, அதாவது ஒரு டேபிள்லேருந்து ஒரு காலத்தை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ராப் காலம் அப்படின்ற ஒரு கீவேர்டு வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கான சின்டாக்ஸ் வந்து கீழே இருக்க பாருங்கள். இங்கேயும் வந்து அந்த ஆல்டர் டேபிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறீங்க, ஏன்னா இங்கே ஆல்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆல்டர் டேபிள் அப்படின்ற சின்டாக்ஸ். நெக்ஸ்ட் டேபிள் நேம், நீங்கள் எந்த டேபிளில் காலத்தை டெலீட் பண்ண போகிறீங்களோ அந்த டேபிளோட நேம் வந்து அங்கே மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ட்ராப் காலம் அப்படின்றது கீவேர்ட். நெக்ஸ்ட் காலம் நேம், அந்த காலம் நேம் கொடுத்துட்டா அந்த டேபிள்லேருந்து இந்த காலம் வந்து பர்மனெண்ட்டாக டெலீட் ஆகிடும். ஓகே, கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டு ரிமூவ் த காலம் சிட்டி ஃப்ரம் த ஸ்டூடெண்ட் டேபிள் த கமாண்ட் இஸ் யூஸ்ட் அஸ். இப்போ நம்ம சிட்டின்ற காலத்தை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான கமாண்ட் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆல்டர் டேபிள் கீவேர்ட். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுன்ற டேபிளில் தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்டு நாங்கள் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ட்ராப் காலம்ன்றது ஒரு கீவேர்ட். நெக்ஸ்ட்டு நம்ம எந்த காலத்தை ரிமூவ் பண்ண போகிறோமோ அந்த காலத்தோட நேம் வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். சிட்டின்ற காலத்தை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அங்கே சிட்டின்னு மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா ஆல்டர் டேபிளில் 4 டைப்ஸ் பார்த்தோம். அதாவது எப்படி ஒரு டேபிளில் ஒரு காலத்தை ஆட் பண்ணுறது, எப்படி ஆல்ரெடி இருக்கிற ஒரு காலத்தோட டேட்டா டைப் அண்ட் சைஸை மாற்றுறது, எப்படி ஆல்ரெடி இருக்கிற ஒரு காலத்தோட நேம் வந்து நம்ம மாற்றுறது, லாஸ்ட்டாக எப்படி ஒரு காலத்தை ஒரு டேபிள் வந்து டெலீட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நம்ம அடுத்து பார்க்க போகிற கமெண்ட் வந்து என்னென்னா ட்ரங்கேட் கமெண்ட். The truncate command is used to delete all the rows from the table. The structure remains and the space is freed from the table. The syntax for truncate command is, இந்த ட்ரங்கேட் கமாண்ட் வந்து எதுக்குன்னா ஒரு டேபிளில் இருக்க எல்லா ரோஸையும் டெலீட் பண்ணுறதுக்காக தான் இந்த ட்ரங்கேட் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ட்ரங்கேட் கமாண்ட் வச்சு நம்ம ஒரு டேபிளில் இருக்க எல்லா ரோஸையும் டெலீட் பண்ணால் அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் அப்படியே தான் இருக்கும். அதாவது நம்ம டிஃபைன் பண்ண காலம் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். அது ரோஸ் மட்டும் தான் டெலீட் ஆகும். இப்போ நீங்கள் ட்ரங்கேட் கமாண்டை படித்த பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். அதாவது ட்ரங்கேட் கமாண்டும் டெலீட் ஹேஷ்டிக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் நேம், இந்த கமெண்ட்டும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்கும் அப்படின்னு ஒரு டவுட் வந்திருக்கும். ஆனால் அப்படி தான் இல்லை. நீங்கள் டெலிட் ஆல், அதாவது நம்ம டெலிட் கமெண்ட் பார்த்தோம்னா டிஎம்எல்ல நீங்கள் டெலிட் ஹேஷ்டிக் ஃப்ரம் கொடுத்துட்டு டேபிள் நேம் கொடுக்கும்போது அந்த டேபிள் முழுசாக டெலிட் ஆகிடும். அதாவது அந்த டேபிளில் காலம் ரோஸ் எல்லாமே டெலிட் ஆகிடும், எல்லா ஸ்பெஷலும் ஃப்ரீ ஆகிடும். டேபிள் நேம் மட்டும்தான் இருக்கும், அந்த டேபிள் வந்து ஃபுல்லாக எம்டியாக இருக்கும். ஆனால் நம்ம ட்ரங்கேட் கமெண்ட் யூஸ் பண்ணும்போது அந்த டேபிளில் இருக்க ரோ மட்டும் தான் டெலிட் ஆகும், அந்த டேபிளில் இருக்க காலம் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். அந்த டேபிளோட காலம் ஸ்ட்ரக்சர் ஸ்கீமா எல்லாமே அப்படி தான் இருக்கும், ரோஸ் மட்டும் தான் டெலிட் ஆகும். ஸோ அந்த டெலிட் ஃப்ரமுக்கும் இந்த ட்ரங்கேட்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. ஓகே, ட்ரங்கேட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்கலாம் வாங்க.
ட்ரங்கேட் டேபிள் நேம். ட்ரங்கேட் டேபிள்ன்றது ஒரு கீவேர்ட். நெக்ஸ்ட் டேபிளோட நேம். எந்த டேபிளில் நம்ம எல்லாரும் டெலீட் பண்ணணுமோ அந்த டேபிளோட நேம் வந்து அங்கே மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், டு delete all records from the student table and delete the table. For example, to delete all the records of the student table and delete the table, the SQL statement is given as follows. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ட்ரங்கேட் டேபிள் ஸ்டூடெண்ட். அதாவது நான் இப்போது ஸ்டூடெண்ட்ன்ற டேபிளில் எல்லாருமே டெலீட் பண்ணணும்னா இங்கே இருக்க அந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணால் போதும். அந்த ஸ்டூடெண்ட்ன்ற டேபிளில் எல்லாருமே டெலீட் ஆகிட்டு அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் மட்டும் அப்படியே இருக்கும். The table student is removed and the space is free. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டேபிளில் இருக்க எல்லா ரோவும் ரிமூவ் ஆகிட்டு அந்த ரோ ஆக்குபை பண்ண ஸ்பேஸ் எல்லாம் ஃப்ரீ ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போகிற கமெண்ட் வந்து என்னென்னா ட்ராப் டேபிள் கமெண்ட். இதான் வந்து ரொம்ப முக்கியமான கமெண்ட், ரொம்ப டேஞ்சரஸான கமெண்ட். The drop table command is used to remove a table from the database. If you drop a table, all the rows in the table is deleted and the table structure is removed from the database. Once the table is dropped, we cannot get it back. So be careful while using drop table command. But there is a condition for dropping a table. It must be an empty table. ஓகே, இந்த ட்ராப் டேபிள் கமாண்டை ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு பார்த்தலாம். இந்த ட்ராப் டேபிள் கமாண்டை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, ஒரு டேபிளில் ஒரு டேட்டா பேஸ்லேருந்து முழுமையாக தூக்குறதுக்காக தான் இந்த ட்ராப் டேபிள் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ட்ராப் டேபிள் கமாண்ட் வந்து இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். அதாவது நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அதை ரெக்கவர் பண்ணவே முடியாது, சுத்தமாக சான்ஸே கிடையாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டேபிளை ட்ராப் பண்ணணும், இந்த ட்ராப் டேபிள் கமாண்ட் வச்சு ஒரு டேபிளை ஃபுல்லாக டெலீட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அந்த டேபிள் வந்து எம்டியாக இருக்கணும். ஓகேங்களா, ஒரு டேபிள் எம்டியாக இருந்தால் மட்டும்தான் அந்த டேபிளை நம்ம ட்ராப் பண்ணி டேட்டா பேஸ் வந்து டெலீட் பண்ண முடியும். ஓகே, ரிமூவ் ஆல் தி ரோஸ் ஆஃப் த டேபிள் யூஸிங் டெலீட் கமெண்ட். த டெலீட் கமெண்ட் இஸ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் நீங்கள் ட்ராப் பண்ண போகிறீங்களா, ஃபஸ்ட்டு அந்த டேபிள் இருக்க எல்லாத்தையும் அந்த காலம் ரோஸ் எல்லாத்தையும் இந்த டெலிட் கமெண்ட் வச்சு நீங்கள் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ட்ராப் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு டெலிட் ஆல் தி ரோஸ் த கமெண்ட் இஸ் கிவன் அஸ் டெலிட் ஹேஷ்டிக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். அதாவது இந்த கமெண்ட் வச்சு ஃபஸ்ட் அந்த டேபிளை ஃபுல்லாகவே நம்ம ஃப்ரீ பண்ணிடலாம். அந்த டேபிள் இருக்க காலம், ஸ்ட்ரக்சர், ஸ்கீமா, ரோ, ரெக்கார்ட் எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு அந்த டேபிள் நேம் மட்டும்தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இதை பண்ணால் மட்டும் தான் நம்ம ட்ராப் டேபிள் கமெண்ட்டை யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த டேபிள் இருக்க ரோஸ் அண்ட் காலமாக ஃபுல்லாக டெலிட் பண்ணிடணும். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற கமெண்ட் வந்து என்னென்னா delete hashtag from student. நம்ம ஆல்ரெடி DML கமெண்ட்ஸில் பார்த்த கமெண்ட் தான் இங்கேயும் இருக்குது. Once all the rows are deleted, the table can be deleted by drop table command in the following way. நம்ம எல்லா ரோவும் இந்த delete command வச்சு delete பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம இந்த drop table command யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த drop table command யூஸ் பண்ணுறதுக்கான சென்டெக்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். drop table நேம். ஃபஸ்ட் இந்த drop table அப்படின்றது கீவேர்ட். நெக்ஸ்ட் அந்த டேபிள் நேம்ன்றது எந்த டேபிளில் நீங்கள் ட்ராப் பண்ண போகிறீங்க, அதாவது எந்த ஒரு எம்டியாக இருக்கிற டேபிளில் நீங்கள் ட்ராப் பண்ண போகிறீங்களோ அந்த டேபிளோட நேம் வந்து அங்கே மென்ஷன் பண்ணணும். ஓகே, அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா delete, truncate, drop. இது மூணுக்கான டிஃப்ரென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு delete பார்த்துலாம். delete command deletes only the row from the table based on the condition given in the where class, or delete all the rows from the table if no condition is specified but it does not free the space containing the table. அதாவது இந்த delete command வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, ஒரு டேபிளில் இருக்க ஒரு ரோவை delete பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் இந்த delete commandோட சின்டாக்ஸில் வேர் கிளாஸில் நம்ம ஏதாவது கண்டிஷன் கொடுத்தோம்னா அந்த கண்டிஷனுக்கு மேட்ச் ஆகிற ரோவை இந்த delete command வந்து தூக்கிடும். சப்போஸ் அந்த சின்டாக்ஸில் நம்ம எந்த கண்டிஷனுமே கொடுக்கலன்னா அந்த டேபிளில் இருக்க எல்லா ரோவுமே இந்த delete command வந்து தூக்கிடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த delete command வந்து அந்த ஸ்பேஸ் வந்து ஃப்ரீ பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து truncate. The truncate command is used to delete all the rows and the structure remains in the table and free the space containing the table. இந்த truncate command வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, ஒரு டேபிளில் இருக்க எல்லா ரோவையும் delete பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த truncate command யூஸ் பண்ணும்போது அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர், அதாவது அந்த டேபிளை டிஃபைன் பண்ண காலம், ஸ்கீமா இது எதுவுமே delete ஆகாது. ஆனால் ஸ்பேஸ் மட்டும் ஃப்ரீ ஆகிடும். delete வந்து ஸ்பேஸ் ஃப்ரீ ஆகாது, truncate வந்து ஸ்பேஸ் ஃப்ரீ ஆகிடும். இதான் delete-க்கும் truncate-க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் drop. The drop command is used to remove an object from the database. If you drop a table, all the rows in the table is deleted and the table structure is removed from the database. Once the table is dropped, we cannot get it back. அதான் drop table வந்து எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, ஒரு டேபிளை ஒரு டேட்டா பேஸ் வந்து முழுசாக டெலிட் பண்ணுறதுக்காக தான் அந்த ட்ராப் டேபிள் கமாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் நம்ம ஒரு டேபிளை நம்ம ட்ராப் பண்ணோம்னா அந்த டேபிளில் இருக்க எல்லா ரோஸ், அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே டெலிட் ஆகிடும். இந்த ட்ராப் டேபிள் வந்து ஒரு இர்ரிவர்சிபிள். அதனால் நம்ம தெரியாமல் கூட ஒரு டேபிளை ட்ராப் பண்ணிட்டாலோ அதை மறுபடியும் நம்ம ரெக்கவர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கிளாஸில் என்னென்னலாம் பார்த்தோம்னா, அடிஷ்னல் டீடைல் கமெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். அந்த அடிஷ்னல் டீடைல் கமெண்ட்ஸில் ஆல்டர் கமெண்ட், truncate கமெண்ட், ட்ராப் டேபிள் கமெண்ட் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இந்த delete, truncate, drop இது மூணுத்துக்கான டிஃப்ரென்ஸ் பற்றி பார்த்தோம். அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பார்ப்போம்னா, DQL கமெண்ட்ஸ் பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.